வேங்கியவையில் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன்களும் பறிமுதல் செய்து ஆய்வு செய்யப்பட்டதாகவும் வேங்கியவையில் வழக்கின் அறிக்கையை தாக்கல் செய்து தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தற்போது வாதிட்டு வருகிறார். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேங்கியவையில் வழக்கில் மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தற்போது வாதிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். தமிழகத்தை முழுக்கிய வேங்கவயல் விவகாரம் வழக்கின் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்து தற்போது தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது வாதம் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேங்கவயல் வழக்குல மொத்தம் 389 சாட்சிகளும் 196 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்குது. அதாவது மொத்தம் 87 டவர் லொகேஷன்ல ஆய்வு செய்து அதில் உள்ள புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அரசு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. குரல் மாதிரிகள், புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்துமே அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப தினம் வாதம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திருமணத்தை சேர்ந்த கண்ணன்கிறவர் தாக்கல் செய்த இந்த மனுவை கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. அதே மாதிரி இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கும்படி உத்தரவிட்டிருந்தாங்க. உத்தரவிட்ட நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்னால விசாரணைக்கு வந்ததுங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாடு அரசோட தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி வேங்கவேல் வழக்கு குறித்த முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் வாதிடும் போது வேங்கவேல் விவகாரமானது சாதிய மோதல் அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ இல்ல, இருவருக்குள்ளே ஏற்பட்ட தனி மனித பிரச்சனையே இது போன்ற நடந்திருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கடந்த 2 வருடங்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை செய்து விசாரணை நீதிமன்றத்தில் தற்போது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்குல 3 நபர்களை குற்றவாளியாக சேர்த்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் மொத்தம் 389 சாட்சிகளும் விசாரணை மேற்கொண்டு 196 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் 87 டவர் லொகேஷன் ஆய்வு செய்து அதில் உள்ள புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 31 நபர்களிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் அளிக்கப்பட்ட புகைப்படம், வீடியோ ஆதாரங்கள் நிபுணர் குழுக்களால் மீட்கப்பட்டு அறிவியல் ஆய்வு அறிக்கைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தொட்டியிலிருந்து குற்றவாளிகளால் எடுக்கப்பட்ட செல்ஃபி புகைப்படங்கள், அங்கிருந்து தொடர்பு கொண்ட செல்போன் எண்கள் ஆகியவை அனைத்தும் ஆய்வுக்கு எடுக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.